ஆமாம், அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பேச்சு, ஒரு யதார்த்தமான பேச்சு. அரசியல் களத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு சாதாரண அரசியல் குடும்பமாக அவர்கள் அரசியல் களத்துக்கு வரவில்லை என்பது அவர் சொல்கின்ற வேளையில் ஒரு சிறப்பான பேச்சாக அமைந்திருக்கின்றது. அதாவது, உங்களைப் போன்று நான் அரசியலுக்கு வரவில்லை, இளமையிலிருந்து கஷ்டப்பட்டு அரசியலுக்கு வந்தவன் என்ற அடிப்படையில் அண்ணாமலையினருடைய சிறப்பான பேச்சு கேளுங்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு, அப்பா நீ 3 மொழி கத்துக்கன்னு அண்ணாமலை சொல்றையே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன், அன்பில் நல்லா கேட்டு, காதுல நல்லா காது திறந்து கேட்டுக்க. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இதே ஊர்ல 20 வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது. அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புலக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாலை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்துல ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிள் நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படிச்சவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை எங்கிட்ட வச்சுக்க. நாங்கள் கேட்பது ஆதாரபூர்வமான கேள்வி. இதெல்லாம் 4:30 மணி 5 மணி 6 மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க. உங்களை போல 11 மணி 12 மணிக்கு உச்சி தலையில சூரியனை பார்த்து எந்திரிச்சவங்க கிடையாதுங்க. நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு வழி தெரியுங்க. கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும். கற்றவனுக்கு போராடத்த என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும். மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார்னா என்னுடைய கல்விக்காக, அவர் எதுவுமே கிடையாதுங்க. வேற என்னங்க, கல்விக்காக மட்டும்தான், அதற்கு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். வேற ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான். இவர்களுக்கு என்ன, இவர்களுக்கு பின்னகை இவங்க குழந்தை, அதற்கு பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்ப நிதி, இப்படியே சுத்தணும். நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் ஒட்டணும். வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நீ சொன்ன ஒரு ஆளுமே 3 மொழியை படிக்கிறான். மோடியை என்ன சொல்றாரு? மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்க ஐயா? படிக்கிறது எல்லாம் தமிழ்ல, ஒரு ஆங்கில மொழி, ஏதாவது ஒரு இந்திய மொழிய 3வது மொழியா படிங்கன்னு சொல்றார். கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க, தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க, சமஸ்கிருதம் பிடிக்குதா சமஸ்கிருதத்தை படிங்க, ஹிந்தி பிடிக்குதா ஹிந்திய படிங்க. ஒரு மொழிய 3வது மொழிய பிடிச்ச மொழிய படிங்க. இதுல எங்க ஹிந்திய திணிக்கிறார்? எங்கெங்க ஹிந்திய திணிக்கிறார்? மோடி அவர்கள் எங்கே ஹிந்திய திணிக்கிறார்? யாராச்சும் ஒருத்தர் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க.